ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் கீர்த்தி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி 2026க்கான 150 டேஸ் பிளான் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரை டிசம்பர் மந்த் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனுவல் பிளானர் வர வரையும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ரிவிஷன் பண்ண நிறைய டைம் கிடைக்கும். ஸோ பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 150 டேஸை நான் 5 ஃபேஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஈச் ஃபேஸ் 30 டேஸுன்ற மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். சிலபஸும் பார்த்தீங்கன்னா நான் மினிமலாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டும் ஈஸியாக இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணலாம். இதில் நான் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. பிகாஸ் நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து நீங்கள் இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு டேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது இதை ஒரு மாடலாக வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கான பிளானை செட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா தமிழில் அலகு 1, அலகு 2, மேக்ஸில் ஒரு 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தட் ஈச் டாபிக் நீங்கள் ஒன் வீக் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியும் ஜியாகிரஃபியும் கொடுத்துருக்கேன். ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா தமிழில் அலகு 3, அலகு 4, மேக்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா எக்கனாமியும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே ஒரே யூனிட் தான் நமக்கு சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது. பட் நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். நிறைய ஃபேக்சுவல் டேட்டாஸ் எல்லாமே மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு நமக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ தட் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எல்லாத்தையுமே ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிக்கலாம். ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா தமிழ் அலகு 5, அலகு 6, மேக்ஸ்லேயும் ஒரு 4 டாபிக்ஸ். ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா யூனிட் 6ம் ஐஎன்எம்மும் கொடுத்துருக்கேன். ஏன் இந்த சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு யூனிட் 6ல் ஒரு சில ஐஎன்எம் டாபிக்ஸும் கவர் ஆகும். ஸோ தட் நீங்கள் ரெண்டுமே கோரிலேட் பண்ணி படிச்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 4 பார்த்தீங்கன்னா தமிழில் அலகு 7ம் இங்கே ஏதாச்சும் ஒரு சில டாபிக் தமிழில் மிஸ் பண்ணியிருந்தால் அதை படிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னும் போது இங்கே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். மேக்ஸில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 3 டாபிக். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம தமிழ் மேக்ஸ் ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜிஎஸ்சில் பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், அது ரெண்டும் இந்த ஃபேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 30 டேஸ் நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எதுவும் பெண்டிங் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ரிவிஷன் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் 1-2 டாபிக் மிஸ் ஆகிடுச்சு, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டனால ஏதாவது டாபிக் இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அதை இந்த 30 டேஸை பஃபர் டைமாக யூஸ் பண்ணி அந்த டாபிக்ஸை நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் இந்த ஷெடியூலை அக்டோபர் இல்லை நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் ஃபெப் எண்ட் இல்லை மார்ச்சுக்குள்ளேயே சிலபஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ தட் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னும் போது நம்ம அந்த டைம் ஃபுல்லாகவே ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் போய் நம்ம புதுசாக எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஷெடியூல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோஸ் மேக் பண்ணுறேன். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷெடியூல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.